ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் சில ஸ்டாக்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டை வச்சு டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி போகுன்றத வியூவை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது விஜயா டைனஸ்டிக் சென்டர். இதோடைய ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து விற்பனை சேல்ஸ் வந்து 2023 வந்து 122 கோடி 69 லட்சம், 2022 110 கோடி 113 கோடி 12 லட்சம், ஓவராலாக பார்க்கும்போது 19 கோடி 57 லட்சம். அதாவது சேல்ஸ் நடந்திருக்கு. இந்த சேல்ஸ் கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 25 கோடியே 85 லட்சம், 2022 16 கோடியே 36 லட்சம். ஓவராலாக பார்க்கும்போது 9 கோடியே 49 லட்சம். 9 கோடியே 49 லட்சம் தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அந்த 9 கோடியே 49 லட்சம் ப்ராஃபிட்டை வச்சு மார்க்கெட் எப்படி போகலாம்ன்றதோ டெக்னிக்கலாக பார்க்கலாம். இது வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. மார்க்கெட் ஆனது இந்த இடத்துல இருந்து கீழே வந்துட்டு இருக்குது. ஆனால் மார்க்கெட் ஆனது ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்து இருக்கு. ஒவ்வொருத்தரையும் கரெக்ஷன் வச்சு தான் ஒரு அப் ட்ரெண்ட் போகும். இப்போ வந்தது ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னா, அதாவது வந்து இந்த இடம் தான் மார்க்கெட்டோட ஓப்பனிங். இந்த இடம் தான், இதுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியாமல் கீழே வந்த இடம். ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துலேருந்து மேலே போக முடியாமல் மார்க்கெட் ஆனது கீழே வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும். இப்போ மார்க்கெட் ஆனது இந்த இடத்துலேருந்து, அதாவது இந்த இடத்துலேருந்து கீழே வர பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டில் ஹிட் ஆகிற பட்சத்தில் நமக்கு இங்கேருந்து மேலே போகும்போது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பை பண்ணும்போது நமக்கான சான்சஸ், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு லாஸ் கம்மியாகும், ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் இதோடைய டெக்னிக்கல் வியூ. இதோடைய ரிசல்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக். இப்போ நம்ம பார்க்குறது சுப்ராஜித் இன்ஜினியரிங் லிமிடெட். இதோடைய ரிசல்ட் முதல்ல பார்த்துடலாம். 2023 405 கோடி 21 லட்சம், 2022 368 கோடியே 34 லட்சம். ஓவராலாக பார்க்கும்போது இது சேல்ஸ் வந்து 36 கோடியே 87 லட்சம். சேல்ஸ் இவ்வளோ நடந்திருக்கு. அரையாண்டுக்கான ப்ராஃபிட் வந்து 57 கோடியே 32 லட்சம், 54 கோடியே 50 லட்சம். இதுக்கான ப்ராஃபிட் அதாவது வந்து 2 கோடியே 82 லட்சம் இது ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு. இதுதான் இதோடைய ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் வந்து மணி கண்ட்ரோல்லேருந்து வந்தது. இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். செக் பண்ணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு மேலே போக முடியல. இது வீக்லி சார்ட்டு. அதேமாதிரி வந்து மார்க்கெட் ஆனது இந்த இடத்துலேருந்து கீழே போக முடியல. மார்க்கெட் ஆனது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி மேலே அப் ட்ரெண்டில் போயிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த இடம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்தோட சப்போர்ட்டை தான் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிற பட்சத்தில், அதாவது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இந்த ஒரு கரெக்ஷன் வச்சு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட், அதாவது வந்து ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் நம்ம கீழே ஸ்டாக்ஸ் இந்த இடத்துலேருந்து கீழே வந்ததுன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து பை பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த இடத்துலேருந்து இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆகும் இருந்தால் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். மந்த்லி சார்ட்டை பார்க்கும்போது ரிவர்சல் அதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ரிவர்சலில் தெளிவாக பார்க்கலாம். டே சார்ட்டில் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது இண்டல்கோவோட வீக்லி சார்ட்டு. ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்டாக் இது. நிஃப்டி 50 இருக்கிற ஒரு ஸ்டாக் தான். இதோட டெக்னிக்கல் வியூ முதல்ல பார்த்துலாம். இது இன்ட்ராடேவும் பண்ணலாம், ஷார்ட் டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கில். முதல்ல இதோட டெக்னிக்கல் வியூ பார்த்துடலாம். இந்த இடத்துல மார்க்கெட் ஆனது ஒரு ரிவர்சலை கொடுத்துருக்கு. நல்லா பார்க்கும்போதே தெரியும். இந்த இடத்துலலாம் இந்த ரிவர்சல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் ஆனது இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஆகிருக்கு. மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. கரெக்டாக இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. இப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. இது டே சார்ட்டாக பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரியும். இந்த இடத்துலேருந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தனால தான் மேலே போயிருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி போகும் பட்சத்தில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். டெக்னிக்கலாக அது எப்படி இருக்குன்றத டே சார்ட்டில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்க்குறது நம்ம டே சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். டே சார்ட்டில் ஒரு டிராயிங் வரைஞ்சி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லோ ஐ ஃபார்மேஷன் வந்திருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு லோ ஐ ஃபார்மேஷன் வந்திருக்கு. இந்த இடம் அதாவது இங்கே வந்ததுக்கான காரணமே இந்த லோ ஐ ஃபார்மேஷன் தான். இப்போ இங்கே இந்த ஸ்டாக்கை நான் ஏன் கொடுக்குறேன்னா, இந்த ஸ்டாக் ஏன் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன்னா, இந்த இவ்வளோ பெரிய கேப், இந்த கேப்பை அப்படியே விட்டுட்டு மார்க்கெட் போகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒவ்வொரு தடையும் வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்.
இந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் ஆனது ஒரு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே வரும் பட்சத்தில் ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. நான் இந்த இடத்துல ஒரு சில ஸ்டாக்ஸ் பை பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது டெக்னிக்கலாக எப்படி இருக்கும்போது பார்த்துடலாம். டெக்னிக்கலாக அந்த இடத்த பார்த்துடலாம். ஃபிபோனாச்சியோட எக்ஸ்டென்ஷன் வச்சு வரைஞ்சி பார்க்கும்போது இதோட லெவலை கொஞ்சம் கவனிங்க. லெவல் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. இந்த இடம் இங்கே வந்து ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஹார்மோனிக் பேட்டர்னை வரைஞ்சி காட்டுறேன். இது ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துலேருந்து நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் பட்சத்தில், அதாவது ரிவர்சல் ஆகும் இந்த டெக்னிக்கெலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு ஸ்டாக்கும் இது. இப்போ இங்கேருந்து மேலே போகும்போது நமக்கான ஒரு புல்லிஷ் கிடைக்கும். இந்த இடத்துலேருந்து ப்ராஃபிட் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நிஃப்டி 50ல் இருக்க ஒரு பிக்கஸ்ட் ஸ்டாக்கில் ஒன்று தான் இது. இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் இதோடைய டெக்னிக்கல் வியூ. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஏயு பேங்க்கு. இதோடைய டெக்னிக்கல் வியூ தான் பார்க்குறோம். இது வீக்லி சார்ட்டு. வீக்லியில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷில் வந்துருக்கு. இதோட டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் ஆனது இந்த ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ஆனது ஒரு ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. அதாவது மார்க்கெட் ஆனது இதோடைய டெக்னிக்கல் வியூவை இப்போ பார்த்துடலாம். இதோடைய வியூவை கரெக்டாக பாருங்கள் எந்த ரேஞ்சில் வந்து நிற்குதுன்னு. இங்கேருந்து கீழே வர பட்சத்தில் இந்த ட்ரெண்டில் எனக்கு கரெக்டாக நிற்குதுங்களா? இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ஆனது ஒருவேளை இந்த ரெண்டு இடத்துல திரும்புகிற பட்சத்தில் ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோன்னா நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பை ஒவ்வொரு தடவை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயே தீரும். இந்த கேப்பை அப்படியே விட்டுட்டு போகாது மார்க்கெட். இந்த கேப்பை இந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தது காரணமே இந்த கேப்பு தான். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்சல் எடுத்தே ஆகணும். ஏதோ ஒரு இடத்துல ரிவர்சல் எடுத்து தான் ஆகணும். அப்படி ரிவர்சல் எடுக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். 10க்கு இன்ட்ராடே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இங்கேருந்து புல்லிஷ் ஆகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் தரத்துக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். இது டே சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டே சார்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கேப்பை இப்படியே விட்டுட்டு மார்க்கெட் ஆனது போய்கிட்டே இருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ரிவர்சல் ஃபார்ம் ஆகலாம். ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் தெரியுது. மார்க்கெட் கீழே போனாலும் ஒவ்வொரு தடவையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க்கெட் ஆனது இதுலேருந்து மேலே போகிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகுதா என்னன்னு கொஞ்சம் உங்களோட அனலைஸிங்க பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரிஸ்க் நிறைஞ்சது தான். ஸ்டாக்ஸில் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.